போன வகுப்புல நடனம் ஆடுதற்கு உரியதாகிய வரையறைகளை விளக்கிய பகுதியை பார்த்தோம். அதற்கு உண்டான சொற்றொடர்களாக இளங்கோவடிகள் எழுதினது வேத்தியல் பொதுவியல் என இரு திறத்து மாத்திரை அறிந்து ஒன்று, அடுத்தது மயங்கா மரபு. இதனை இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்கின்ற வரையறையும் தெரிந்து ஒன்றிலே செய்யப்படுவதற்கு உண்டான கைத்தொழிலையோ கால் தொழிலையோ பிரிது ஒன்றினோடு சேர்த்து செய்து விடக்கூடாது. இதுக்கு பேரு மயங்கா மரபுன்னு பேரு. ஆகவே வேத்தியல் என்பதனுடைய வரையறை தெரிந்திருக்க வேண்டும், பொதுவியல் என்பதன் வரையறை தெரிந்திருக்க வேண்டும். இரண்டினையும் மேடையிலே நிகழ்த்துகின்ற பொழுது ஒன்றின் சாயல் மற்றொன்றினுள்ளே காட்டிவிடக்கூடாது, மயங்கி விடக்கூடாது. அதற்குத்தான் நான் போன வகுப்புல சொன்னேன், இது தொல் தமிழ் மரபு மட்டுமல்ல, நடனத்தினுக்கு உரியன மட்டுமல்ல, இலக்கியங்களினையும் இதனை வற்புறுத்துகிறார்கள். மயங்குதல் என்பது இலக்கியங்களில் இருக்கக்கூடாது. குறிப்பாக ஒரு திணைக்கு உரியதாகிய உருப்பொருள் மற்றொரு திணையில சென்று மயங்கக்கூடாது. அதற்கு உண்டான நூற்பாக்கள் எல்லாம் கூட போன வகுப்புல சொன்னேன். அப்ப இவ்வாறு மயங்குதல் இல்லாத அவ்வளவு தன்மைகளுக்கு ஏற்றாற் போன்ற கூத்தினை நிகழ்த்தி அந்த கூத்துகள் அவனு 4ஆக பகுக்கப்படுகிறது. எப்படியா? கூத்துகளுக்கு உண்டான ஆடல். ஆடல் என்பது இந்த இடத்துல சுத்தமாக செய்யப்படுவதற்கு உண்டான நிறுத்தம், ஆடல். அடுத்தது வரி என்பது இந்த வரிப்பாடல் என்கின்ற ஒன்று முழுக்க முழுக்க பொதுவியல் சார்ந்தது. ஆடல் என்பது வேத்தியல் சார்ந்தது, வரி என்பது முழுக்க முழுக்க பொதுவியல் சார்ந்தது. நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் காணல் வரியை. ஆகவே அந்த காணல் வரியை பார்த்திருக்கிறோம், வேட்டுவ வரியை பார்த்திருக்கிறோம். இவைகள் இரண்டும் பொது வகையை சார்ந்தது, வேத்தியல் அல்ல. ஆகவே அந்த வரி என்பதனுள்ளாக இருக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு கூறுகள் உண்டு, ஞாபகம் வச்சிருக்கணும். அதனாலதான் நீங்க இவர் என்ன சொல்றார், காணல் வரியில நாம படித்த பொழுது என்னெல்லாம் பார்த்தோம்? ஆற்று வரி, சாற்று வரி, திணை நிலை வரி, மயங்கு திணை நிலை வரி, முகமுடை வரி, முகமில் வரி, படைப்பு வரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது காணல் வரிக்கு உண்டான வரிப்பாடலினுடைய கூறு. அது போல வேட்டுவ வரினா வேட்டுவ வரிக்கு முன்னிலை புறமொழி இருக்கும், பழிச்சுதல் இருக்கும், வெற்றி திணை இருக்கும், அந்த வெற்றி நிறை கவருதலுக்கு உண்டான செய்தி இருக்கணும், அப்புறம் முன்னிலை புகழ்மொழி இருக்கணும். இதெல்லாம் வேட்டுவ வரிக்கு உண்டான குறிப்புகள், உட்பிரிவுகள். ஆகவே ஒரு வரி என்பது ஒன்றை குறிக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஒவ்வொரு நிலத்தினுக்கும் வரிப்பாடல்கள் தனித்தனியாக உள்ளன. பின்னாடி நாம பார்க்கின்ற பொழுது இந்த ஒண்ணு 2 காதை தாண்டி பார்க்கின்ற பகுதி ஆட்சியர் குறவை, அது ஒரு வரி. அதற்கு உண்டான அமைப்பியல்கள் வேறு. என்ன காரணம்? வரி என்பது நிலம் சார்ந்த ஒரு கலை நிகழ்வு. நிலம் சார்ந்த நிகழ்த்து கலைகளுள் ஒன்று வரி. ஆகவே ஒவ்வொரு நிலத்தன்மைக்கு ஏற்றாற்போலும், நிலத்து வாழ் மக்களின் இயல்புகளுக்கு ஏற்றாற்போலும், அவர்களினுடைய அன்றாட வழக்கியல் சார்ந்த சடங்குகளுக்கு ஏற்றாற்போலும் வரிப்பாடல்களினது உறுப்புகள் மாறும். ஞாபகம் வச்சு, இதெல்லாம் நிறைய ஆய்வு செய்திருக்கிறார்கள். சடங்குகளினுடைய தொடர்பாக கலைகளை பார்க்கக்கூடிய மரபு உண்டு. அதெல்லாம் இப்பொழுது மெல்ல 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 ஆய்வு நோக்கிலே கொண்டு வரப்படுகிறது. பல கிராமிய கலைகள் எல்லாம் அந்த கிராமிய கலைகளினுடைய சடங்கு சார்ந்த வெளியிடுகைகளாகத்தான் நடனங்கள் இருக்கின்றன. எல்லா கிராமங்களுக்கும் அவரவர் வாழ்வியல் முறைக்கு ஏற்றாற்போல் சடங்குகள் உண்டு. இந்த சடங்குகள்ன்றத நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க ரிச்சுவல்ஸ். அந்த ரிச்சுவல்ஸ் பிராக்டிஸ அவர்கள் கலை வடிவமாகத்தான் வெளியே கொண்டு வந்தார்கள். காரணம் 2. ஒன்று,
இதை கலை வடிவமாக கொண்டு வந்தால் அடுத்தது என்ன என்கின்றதுல தெளிவு இருக்கும், மறதி இருக்காது. மூன்றாவது, கலை வடிவமாக இதை செயல்படுத்துகின்ற பொழுது செய்பவர்கள் ஈடுபாட்டோடு செய்வார்கள். ஆகவேதான் இந்த வரி என்பது ஒவ்வொரு நிலத்தினுக்கும் அந்த நிலத்து வாழ் மக்கள் அவர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய சடங்கினாலும் அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கை முறையினாலும் இந்த வரி பாடல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆகவே ஆடல் என்பது முழுக்க முழுக்க வேத்தியல் சார்ந்தது. அடுத்ததுதான் பாணின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னாக்க, பாணி என்றால் தாளம். அதாவது ஆடலுக்கு உரிய தாளங்கள், அதனுடைய முறைமைகள் வேறு. வரி என்று சொல்லக்கூடிய அந்த பொதுவியல் சார்ந்த கூத்தினுக்கு கையாளப்படுவதற்கு உரியதாகிய தாளங்கள் வேறு. தெளிவு பண்ணிக்கணும். எவ்வளவு அழகா யோசித்து எழுதுகிறார்னு பாருங்க. ஏனென்றால் ஒரு செவ்வழி நடனத்தினுக்கு கையாளப்படக்கூடிய தாள முறைகள் என்பன வேறு. அதே போல ஒரு கிராமியன் என்று சொல்லக்கூடிய பொதுவியல் கூத்து, நாட்டார் வழக்காற்றியல், இந்த கூத்தினுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய தாள முறைகள் வேறு. அதை விட அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், தூக்கும். தூக்கும் என்றால் வாத்திய கருவிகள். இந்த இடத்துல வாத்திய கருவிகள்னு பொருள். ஆகவே ஒவ்வொரு நடனத்தினுக்கும் நாம் கொண்டு இயக்கக்கூடிய வாத்திய கருவிகளினுடைய தன்மை வேறுபடும். இப்ப செவ்வியல் நடனமாக இருந்தால் தன்னுமை இருக்கும், யாழ் இருக்கும், குழல் இருக்கும், முடிச்சு போச்சு. ஏற்கனவே அரங்கேற்று காதையில பார்த்து இருக்கிறோம். குரல் வழி நின்றது குழலே, குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி நின்றது தன்னுமை, தன்னுமை வழி நின்றது பேரிகைன்னு பார்த்துட்டோம். இது ஒரு செவ்வியல் நடனத்தினுக்கு உண்டாவதாகிய வாத்திய கருவிகள். இதே பொதுவியலாக இருந்தால் அந்த பொதுவியல் அந்த நிலம் சார்ந்த மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை முறைக்கு ஏற்றாற் போல வாத்திய கருவிகள் மாறும். அதனால்தான் குறிஞ்சி நிலத்துல பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப பெரும்பாலான குறிஞ்சி நில பாட்டுல யாழை சொல்லுகின்ற பொழுதுதான் சீரி யாழ் என்ற சொல்லையே பயன்படுத்துவார்கள். சின்னதா இருக்கும் யாழ். ஏன்? மலை நிலங்கள்ல நடந்து போகுதல் என்பது கடினம். பெரிய அளவுல யாழை எடுத்து கொண்டெல்லாம் அங்கு செல்ல முடியாது. ஆகவே மலை நிலத்தினுக்கு உகந்தது சீரியாழ். இதெல்லாம் காரணம் என்னவென்றால், எந்த ஒரு கலையும் அந்த கலையினை உருவாக்கக்கூடிய மக்கள் அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கை முறையை ஒட்டிதான் கலைகள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும், வளர்த்துக் கொள்ளும். இது ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நாட்டார் வழக்கு என்றோ அல்லது கிராமிய கலை என்றோ எல்லாம் சொல்றது இல்லை. ஆங்கிலத்துல சொல்லும் போது எத்தினோ மியூசிக்காலஜி, எத்தினோ டிராமட்டாலஜி, இப்படிதான் பேசுறோம். ஏனென்றால் இது தொன்று தொட்டு ஒரு இனத்தினது எச்சங்கள் இந்த கலைகள். ஆகவே இந்த ஆடலும் வரியும் பாணியும் தூக்கும் கூடிய குயுலுவ கருவியும் உணர்ந்து அழகு, இவைகளை கொண்டு நிகழ்த்துகின்ற பொழுது இந்த பாடலுக்கு எந்தெந்த கருவிகள் பொருத்தமுறை இருக்கும் என்பதை உணர்ந்து இசைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். கூடிய குயிலுவ கருவிகள். குயிலுதல் என்றால் இயங்குதல், இயக்கப்படுதல் அர்த்தம். இந்த ஆடலுக்கும் வரிக்கும் பாணியாகிய தாளத்தினுக்கும் தூக்குகளாகிய கருவிகளை கொண்டு எந்த பாடலுக்கு எந்த கருவிகளை இயக்கினால் அது திறம்பட இருக்கும் என்பதை அறிந்து அதன் வழி செயல்படுத்தவும். ஆகவே கூடிய குயிலுவ கருவியும் உணர்ந்து 4 வகை மரபின் அபிநய களத்தினும், அபிநயம் அன்று நிகழ்த்துவதற்கு 4 வகை களங்கள் இருந்தன. 4 வகை களங்கள் அப்படின்னு சொன்னாக்க, நடனம் என்பது 4 நிலைகளில் நிகழ்த்தப்படும். ஒன்று நின்றாடுவது,
2 இருந்தாடுவது, 3 நடந்தாடுவது, 4 கிடந்தாடுவது. இதுதான் 4 வகை அபிநயங்கள் அர்த்தம். 4 வகை மரபு. நடனம் நிகழ்த்தக்கூடியவர்கள் இந்த 4 நிலைகளிலே நடனத்தை நிகழ்த்துவார்கள். அது என்ன நின்று ஆடுவதுன்னா, சில பாடல்களுக்கு நின்ற வண்ணம் அபிநயம் செய்வார்கள், அடவுகள் சேர்க்கப்பட்டிருக்க மாட்டாது. இருந்தாடுவது என்பது அமர்ந்த நிலையிலே அபிநயம் செய்வது. அதுதான் சுகுமார லாசியம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நடந்தாடுவது என்பது இயங்கிய நிலையில் ஆடுவது. அதுதான் நாம் இன்று வழக்கமாக செய்தற்கு உண்டான நடனம். கிடந்தாடுவது என்பது படிந்தாடுவது என்றும் சொல்லப்படும். அந்த ஆட்டத்தினுக்கும் உடலானது அமர்ந்த நிலையில வளைந்து நெளிந்து ஆடுவார்களே ஒழிய அதற்கு அடவுகள் இருக்காது. சான்று வேண்டும் என்றால் பாம்பாடல், பாம்பு நடனம் ஆடுகிறோம் இல்லையா, இது கிடந்தாடலை சார்ந்தது. அதனாலதான் தொடக்கத்திலேயே அரங்கேற்று காதையில இந்த 11 ஆடல்களை பிரிக்கின்ற பொழுது இந்த ஆடல்கள் எல்லாம் நின்று ஆடுவன எழுதினர். ஆகவே ஒரு கிராமிய கலையில அல்லது ஒரு செவ்வியல் கலையில நடனம் நிகழ்த்தப்படுகின்ற பொழுது அந்த நடனத்தினை இந்த 4 அடிப்படையிலே நிகழ்த்த முடியும் என்று வகுத்து அதனுக்கு உரிய அளவிலே அன்றைய நடன பாடல்களும் நடன நிகழ்வுகளும் அமைந்திருந்தன. அதனாலதான் 4 வகை மரபின் அபிநய களத்தின் இந்த 4 மரபினுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்படக்கூடிய அபிநய களம், அபிநயத்தை செய்தற்கு உரியதாகிய இடம். அபிநயம் என்பது மிக மிக இன்றியமையாதது. ஆச்சரியமான விஷயம், அபிநயம்ன்ற பேரிலேயே இலக்கண நூல் எழுதி வைக்கிறது. ஆகவே அபிநய களத்தினும் 7 வகை நிலத்தினும், இந்த 7 வகை நிலம் அப்படின்றது 7 விதமான வரிகளினது களம்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 7 வகை நிலம்னா நடனத்தினுக்கு உரிய பாடலை பாடுவதற்கு உரியதாகிய அடிப்படையான 7 ஸ்வரங்கள், 7 வகை நிலம். குரல், கைக்கிளை, இளி, விளரி, தாரம், உழைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சாரி காம பாத நீ என்கின்ற 7 ஸ்வரம். 7 வகை நிலத்தினும் எய்திய விரிக்கும், அந்த 7 வகை நிலத்தினுக்கு உரிய அந்த சுரங்களை கொண்டு அவைகளினால் எய்தப்பட்ட பண்களை விரிக்கும் மலைப்பெரும் சிறப்பின் தலைக்கோல் அறிவியும், பெறுதற்கு உரிய ஆற்றலும் சிறப்பும் ஒருங்கே வாய்க்க பெற்ற தலைக்கோல் என்கின்ற பட்டத்தை பெற்ற நடனமாதுவும் தலைக்கோல் அறிவையும். ஏற்கனவே தலைக்கோலை பத்தி நம்ம எங்க பார்த்திருக்கிறோம், அரங்கேற்று காதையில பார்த்துட்டோம். ஆகவே தலைக்கோல் அறிவையும், அதுக்கு அடுத்ததுதான் அழகு, வாரம் பாடும் தோரிய மடந்தையும். வாரம் பாடுதல் என்றால் வாரம் 2 வகைப்படும். அதாவது ஒன்று ஓர் ஒற்றினுக்கு ஓர் ஒற்றாய் பாடுதல். அப்படின்னா தாளங்களிலே அவர்கள் 4 அலகு கொண்டு ஈரொற்றினுக்கு 2ஆய் பாடுதல் என்பது அவர்கள் பாடுவதற்கு பேர் நாம சொல்றோம் இல்லையா சதுஸ்ரம். ஓர் ஒற்றினுக்கு 1ஆய் பாடுதல் அப்படின்றது திஸ்ரம். இது தாளத்தினுக்கு உண்டான கணக்குகள். இவ்வாறு வாரம் பாடுதல்னு பேரு. தாளத்தினது மரபினை கொண்டு அந்த தாள கதிக்கு ஏற்றாற்போல் பாடலை பாடக்கூடிய தோரிய மடந்தை ஏற்கனவே அரங்கேற்று காதையில பாடி பார்த்திருக்கிறோம். இந்த தோரிய மடந்தையர்கள்னு சொல்லக்கூடிய இந்த கணுகியர் குலத்தில ஆடற்கலையில சிறந்து நாளடைவில் வயோதிகத்தின் காரணமாக ஆடுதலை துறந்து பாடுதலை மட்டுமே கையாள்பவர்கள். இவர்களுக்கு பேரு தோரிய மடந்தையர்கள்னு பேரு.
இவர்கள் தாளத்தோடு பாடுதலுக்கு உண்டான ஆற்றல் பெற்றவர்கள். தொடக்க காலத்துல இவர்களும் நடன மாந்தர்களாக இருந்தவர்களே. ஆகவே நடன மாந்தர்களாக இருந்து இனி நடனம் ஆடுவதற்கு உண்டான உடலும் வயதும் இல்லை என்பதினால பாடுவதற்கு உண்டான கலையில அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பாடுகிறார்களா, அந்த பாடலை கால பிரமாணங்கள் பிசகாமல் பாட அதற்கு தலைப்பாட்டு கூத்தியும் இடைப்பாட்டு கூத்தியும். தலைப்பாடுனா முதல்ல பாடக்கூடிய பாட்டுக்கு நடனமாடக்கூடியவர்கள். அப்புறம் இடைப்பாட்டு கூத்தின்னா அந்த காலத்துல என்ன செய்திருந்தார்கள்னா, நிறுத்தத்தை செய்வதற்குன்னு தனித்த ஆற்றல் வாய்ந்த நடனமாளர்கள் இருந்தார்கள். அபிநயம் செய்வதற்கு என்கின்ற தனித்த திறன் வாய்ந்த நடன கலைஞர்கள் இருந்தார்கள். ஆகவே நிறுத்தத்தையும் அபிநயத்தையும் ஒன்றாக சேர்ந்து ஆடுவதுதான் ஆடல் என்றாலும் சிலர் நிறுத்தத்துல மிகப்பெரிய பாண்டித்யம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சில பேர் அபிநயத்தையே தங்களினுடைய முழு முதல். அதனால்தான் தமிழ்ல விரலின்ற சொல்ல பயன்படுத்துறோம். கூத்தி அப்படின்ற சொல்லு தாளத்திற்கு ஏற்றாற் போல் ஆடுபவள். விரலின்னு சொன்னா மெய்ப்பாடு தோன்ற கை விரல்களினால் வல்லபம் செய்பவள் எழுதுவாங்க. அந்த காலத்துல அந்த 2 விதமான அமைப்புல நடன மாந்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தலைப்பாட்டு கூத்தியும் இடைப்பாட்டு கூத்தியும் நால்வேறு வகையில் நயத்தகு மரபின். அந்த நால்வேறு மரபு அப்படின்னு சொன்னாக்கா நால்வேறு வகையின் நயத்தகு மரபின். அந்த நால்வேறு வகைனாக்க முன்னாடி சொன்னோம் இல்லையா, நின்றாடுதல், இருந்தாடுதல், கிடந்தாடுதல், நடந்தாடுதல். அப்படிப்பட்ட அந்த 4 விதமான நடனத்தை செய்து நயத்தகு மரபின் காண்பவர்கள் கண்டு ஈர்க்கப்படக்கூடிய அளவினுக்கு அந்த நடனத்தை நயம் தோன்ற செய்பவர்கள். நயத்தகு மரபு யாரா அவர்கள்? மரபின் 8 கடை நிறுத்த 1000 எண் கழஞ்சு. 1000 எண் கழஞ்சுன்னா 1008 கழஞ்சுன்னா காசுகள்னு வச்சுக்கோங்க. இந்த கணிகையர்கள் நடனம் ஆட ஒரு நாளைக்கு அவர்கள் வாங்குவதற்கு உண்டான தொகை 1008 கழஞ்சு. 8 கடை நிறுத்த 1000 எண் கழஞ்சு. 8 இறுதியில நிறுத்தினா வரக்கூடிய 1000 எண்ணாகிய 1000 கூட 8 1008 கழஞ்சு பொன். தலைக்கோல் அறிவைனா அவளுக்கு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள் ஊதியம் 1008 கழஞ்சு. இதை நாம அரங்கேற்று காதையிலும் பார்த்திருக்கிறோம். இதுல 1000 கழஞ்சு என்பது அவளுக்கு உரியதாகிய வருமானமும், எண் கழஞ்சு என்பது அரசனுக்கு உரிய வரியும்னு பார்த்திருக்கோம். ஆகவே 8 கடை நிறுத்த 1000 எண் கழஞ்சு முட்டா வைகள் முறைமையின் வழா. முட்டானா தட்டுப்பாடு, பெண்கள் பால் துய்க்கக்கூடிய காமுகர் ஆனாலும். ஆகவே காம விருந்தின் மடவோராயினும் ஏம வைகள் இன் துயில் வதியும். பாதுகாப்பாக அவர்களோடு இனிமையாக உறங்குவதற்கு ஆசைப்படுவார்கள். ஆகவே இந்த கணிகையர்கள் என்ன செய்வார்களா, அவ்வாறு தங்கள் மாட்டு இன்பம் துய்க்க வருவதற்குரிய மக்களுக்கு இனிமையான இசையின் மூலமாக அவர்களை தங்கள் பால் ஈர்ப்பார்களா? எப்படிப்பட்ட இனிமையான இசையா? பண்ணும். பண் என்று சொன்னால் தெளிவு பண்ணீங்க, 7 ஸ்வரங்களும் முழுமையுமாக இடம் பெற்றிருக்கக்கூடிய முழுமையுமான ராகங்கள். அதுல சப்த ஸ்வரங்களும் இருந்தாக வேண்டும். இதுக்கு பேரு பண்ணுன்னு பேரு. பழைய ஏற்கனவே நாம் அரங்கேற்று காதையில படித்ததுதான் இங்க கொஞ்சம் மீட்டும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். பண் என்றால் 7 ஸ்வரங்களை உடையது. பண்ணியல் என்றால் 6, திறம் என்றால் 5, திறத்திறம் என்றால் 4.
ஆகவே பண்ணும் கிளையும், இந்த கிளைன்ற சொல்லுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பண்ணை 4 கிளைகளாக பகுக்க முடியும். 1 அகம் பாடுதல், 2 புறம் பாடுதல், 3 அருகு பாடுதல், 4 பெருகு பாடுதல் பேர். அதாவது அகம் பாடுதல்னாக்க அந்த பண்ணினுக்கு உண்டான உரிய சுரங்களும் அதிலிருந்து கிளைக்கக்கூடிய ஜன்ய ராகங்களை பாடுதல். அருகு பாடுதல்னா அந்த பண்களுக்கு உரிய ஸ்வரங்களுக்கு அருகு இருக்கக்கூடிய ஸ்வரங்களை எடுத்துக்கொண்டு பாடுதல். புறம் பாடுதல்னா அந்த பண்ணினுக்கு புறத்தன்மைக்கு உரியதாகிய சுரங்களை எடுத்து இசைத்தல். பெருகு பாடுதல் என்றால் ஓரிரு சுரங்களை விட்டு விலகி பாடுதல். இது போன்றதாகிய நிலைகள்ல ஒவ்வொரு பண்ணுக்கு, அந்த காலத்துல பண்ணுன்னு சொன்னது 4ன்னு தான் பின்னாடி நிலம்சார் பண்ண சொல்றாங்க. குறிஞ்சி பண்ணும், மருத பண்ணும், செவ்வழி பண்ணும் என்கின்ற அடிப்படையில அடுத்தது பாலை பண், இந்த 4 தான் சொல்றாங்க. இந்த 4 பண்களுக்கும் அருகு பாடுதல் உண்டு, அகம் பாடுதல் உண்டு, பெருகு பாடுதல் உண்டு, புறம் பாடுதல் உண்டு. இந்த 4க்கும் 4ஆக 16 விதமான பண்கள்னு மாறுகிறது. இது பண்மரபுல சொல்லப்பட்ட ஒரு கணக்கு. என்ன காரணம்னாக்க, எந்த ஒரு பண்ணையும் எடுத்துக்கொண்டால் அகம் பாடுதல்னா அந்த பண்ணினுடைய தனித்துவமான தன்மைகளிலிருந்து விலகாமல் அந்த பண்ணுக்கு உரிய ஸ்வரங்களினது துணை கொண்டு அந்த பண்ணை முழுமையுமாக இசைத்தல். இதுக்கு பேர் அகம் பாடுதல்னு பேர். ஆகவே இந்த கணிகையர்கள் பண்ணும் கிளையும், ரொம்ப அழகான வார்த்தை, பழித்த தீஞ்சொல், மிக அழகான இனிமையான குரல் வளம் கொண்டு அழகான பாடல்களை பண்ணோடும் அந்த பண்ணுக்கு உண்டான கிளைத்தன்மைகளையும் கொண்டு பாடி எண்ணன் கலையோடு, எண்ணன் கலைனா 8 பெருக்கல் 8 64 கலை. அந்த வீதியில, கோவலன் சென்ற வீதியில இந்த கணிகையர்கள் இருப்பதோடு மட்டும் அல்லாமல் 64 விதமான கலைகளுக்கு உரிய கலைஞர்கள் இருக்கக்கூடிய வீதியா. வார்த்தையை கவனிங்க, எண்ணன் கலையோர், கலையோர் கலைஞர்னு சொல்லல, கலைஞர்னா ரசிக்கிறவன் அர்த்தம். கலையோர் அப்படின்னா இந்த 64 கலையையும் நிகழ்த்தக்கூடியவர்கள். இந்த 64 கம்பன் கூட எழுதுவான் சரஸ்வதி அந்தாதியில, ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வள் என் உள்ளத்தினுள் இருப்பள் இங்கு வாராது இடர்னு எழுதினான். இந்த 64 கலைகள் என்னன்னு கேட்டாக்க, ஆதி காலத்துல மன்னர்கள் இவைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான வழக்குல இருக்கக்கூடிய செய்தொழிலினால் பெறப்படக்கூடிய கலைகள். வண்ணம் பூசுதல், ஓவியம் தீட்டுதல், யாழ் மீட்டுதல், இசை பண் தொட பாடுதல், சாந்தம் தயாரித்தல், சுண்ணப்பொடி தயாரித்தல், ஒப்பனை செய்தல், தலையலங்காரம் செய்தல், முறையாக உணவு தயாரித்தல், தாம்பூலம் அடித்துக் கொள்ள, அது ஒரு கலை. 64 கலைகள்ல இவை ஒவ்வொன்றுமாக. ஏனென்றால் இந்த 64 அன்றாட மனித வாழ்க்கையோடு தொடர்புடையன. நம்ம உடனே கொஞ்சம் கலைன உடனே மனித வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டதுன்னு சிந்திக்க கூடாது. மனித வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டதாக எந்த ஒரு கலையும் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை, பிறக்கவும் பிறக்காது. மனிதனது முயற்சியும் மனிதனது ஈடுபாடும் மனிதனது பழக்கமும் இல்லாமல் எந்த நாட்டிலும் ஒரு கலையானது உருவாகாது. கலை என்பது மனிதனினுடைய கற்பனையினாலோ மனிதனால் செய்யப்படுவதற்குண்டான திறனினாலும் உருவாகக்கூடிய ஒன்று. அது என்ன கலையா வேண்டுமானாலும். அதனால ஏனென்றால் கலைகள் என்று சொன்னாலே புரிந்து கொள்ளணும் என்னவென்றால், நாம் அன்றாட வாழ்க்கையில செய்தற்குரிய செயல்களை நயம்பட செய்வதாக இருந்தால் அவைகளெல்லாம் கலை. தினம் சமைக்கிறோம், அதை பிறர் ரசிக்கக்கூடிய அளவிலும் ருசிக்கக்கூடிய அளவிலும் செய்தா அது சமையல் கலை, முடிஞ்சு போச்சு.
அது போல ஒப்பனை செய்து கொள்ளுகிறோம் அன்றாடம். நம்மால் செய்யப்படக்கூடிய ஒப்பனையும் நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பனைக்கு பிறர் மாட்டி செய்கின்ற பொழுது அந்த ஒப்பனை எல்லோராலும் பாராட்டப்பட்டு விட்டது என்றால் அது ஒப்பனை கலையாகி விடுகிறது. இப்ப நடனத்துறையில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த ஒப்பனை கலையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதுல நிறைய நுணுக்கமான செய்திகள்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நம்ம ஒப்பனை என்றால் அரிதாரம் பூசிக்கொள்வதை மட்டும் ஒப்பனைன்னு நினைக்கிறோம். இல்ல, நோக்கம் அதல்ல. நோக்கம் ஒப்பனைக்கு எந்த வண்ணம் பூசினால், காலை நேரத்துல நடனம் நிகழ்த்துகின்ற பொழுது எவ்வாறு வண்ணம் பூசினால் நம்முடைய உடலும் முகமும் தெளிவாக பார்ப்பவர்களுக்கு தெரியும். அது போல மாலை நேரத்துல நாம பூசக்கூடிய வண்ணங்கள், அது போல உடுக்கக்கூடிய உடைகள்ல எவைகள் ஒளியை வாங்கும், எவைகள் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தான் ஒப்பனை கலையினது நுணுக்கங்கள். ஆகவே இத்துணை விதமான கலைகளை தெரிந்திருக்கக்கூடிய கலையோர் இரு பெரு வீதியும், இப்படிப்பட்ட கணிகையர்களோடு 64 கலைகளையும் நிகழ்த்துதற்கு உரியவர்களாகிய கலைஞர்கள் வாழுதற்கு உரிய வீதி. அதுக்கப்புறம் அந்த வீதியில என்னென்னலாம் பொருள் இருந்ததுன்னு வர்ணித்து கொண்டு வருகிறார். வையம், வையம்னு சொன்னா வண்டின்னு அர்த்தம். வையம்னு சொன்னா 2 சக்கரம் பூட்ட பெற்ற வண்டி. அடுத்தது பண்டில், கூடாரம் இட்ட வண்டிக்கு பேரு பண்டில்னு பேரு. அதாவது நம்முடைய கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 2 விதமான வண்டியும் இருக்கும். விவசாயத்தினுக்கு 2 சக்கரம் பூட்ட பெற்ற ஒரு திறந்த வண்டி இருக்கும். இந்த நெல் மூட்டை உர மூட்டைகள்லாம் ஏற்றிட்டு போவார்கள். கூண்டு வண்டின்னு இருக்கும். இந்த ஒற்றை மாட்டு வண்டியிலையும் கூண்டு வண்டி உண்டு, இரட்டை மாட்டு வண்டியிலையும் கூண்டு வண்டி உண்டு. இன்றைக்கும் பல நகர்ப்புறங்கள்ல எல்லாம் போனாக்க இந்த மாட்டு வண்டிகள்ல போவது ஒரு நல்ல அனுபவம். பழைய காலத்துல எல்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் எல்லார் வீடுகள்லயும் கார் இருக்காது. ஆனா எல்லார் வீடுகள்லயும் ஒரு அழகான கூண்டு வண்டி இருக்கும். அவரவர்களுடைய செல்வத்திறனுக்கு ஏற்றாற்போல் அந்த வண்டிகள் ஒப்பனை செய்யப்பட்டு, அதற்கு என்று வண்டிகள்ல பூட்டுதற்கு என்று குட்டை காளைகளை அவர்கள் வரவழைப்பார்கள். அதை ரொம்ப அழகா பராமரித்திருப்பார். அதனால பண்டிலும் மணித்தேர் கொடுஞ்சியும், அந்த மணித்தேர் கொடுஞ்சி அப்படின்னாக்க தேர், மணிகளினால் கட்டப்பட்ட தேர். அந்த தேருக்கு உண்டான கொடுஞ்சின தேர் மொட்டு. பல பேருக்கு தெரியாது தேர் மொட்டுன்னா என்னன்னு. தேரின் அது பீடத்தை தனியா செய்யணும். அந்த பீடத்தை செய்து அதை சுற்றிதான் மற்றைய மர வேலைகள் செய்வார்கள். இந்த மொட்டை செய்யறதுக்குன்னு தனி கலைஞர்கள் உண்டு. என்ன காரணம்? அதுதான் தேரினுடைய எல்லா கனத்தையும் தாங்குதற்கும், அமர்ந்து வரக்கூடியவர்களினுடைய கனத்தையும் தாங்குதற்கும் அந்த மொட்டு உறுதியா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நடைமுறையில கிராம பகுதிகள்ல வண்டி செய்யறத போய் பார்த்தா தெரியும். அவ்வளவு நுணுக்கமா செய்வார்கள். இப்ப இரட்டை மாட்டு வண்டினாக்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுன்னா நடுத்தண்டும் மேல வைக்கக்கூடிய அந்த நுகத்தடியும் 2 சேரக்கூடிய மையமாகிய பகல்னு பேரு, பகலாணின்னு பேரு. இத ரொம்ப நுணுக்கம் தெரிந்தவர்கள் மட்டுமே தான் செய்ய முடியும். ஏனென்றால் நடுத்தண்டுல நுகத்தடிய சரியான மையத்துல பொறுத்தலன்னா வண்டியில 2 மாட்டை பூட்டினீர்கள் என்றால் ஒரு மாட்டினுக்கு எடை அழுத்தம், ஒரு மாட்டுக்கு எடையே இருக்காது. 2 மாடும் சமமாக வண்டியை இழுத்து வரணும்னா அந்த நுகத்தடி மிக துல்லியமாக அமைக்கப்படும். அது சில பேருக்கு மட்டும். இன்னைக்கு கிராமங்கள்ல போனீங்கன்னா அதை செய்யறதுக்கு தனியா ஆட்கள் இருக்கு, அதற்கு என்று தேர்ந்தவர்கள். அதே போல வண்டியினுடைய சக்கரத்தை போய் பார்த்தீங்கன்னா அது மூவர் செய்யக்கூடிய தொழில். வண்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய குடம் தனியா செய்யப்படும். அது தேர்ந்த கலைஞர்களால் மட்டுமே செய்யப்படும். இல்ல வண்டியினுடைய சக்கரம் உகண்டு விடும்.
உகண்டு விடும்னாக்க நெளிவா ஓட ஆரம்பிக்கும். அந்த குடம் செய்பவர்கள் தனி குட ஆசாரினே தனியா இருக்கும். அந்த குடத்திலிருந்து ஆரக்கால்கள் வைத்து ஆரக்கால்கள்ல மூட்டு போட்டு வட்டமா உருவாக்கினதற்கு பிறகு அந்த மரத்தினுக்கு மேலாக இரும்பு பட்டி கட்டுவார்கள். அவருக்கு தனியான ஆள் இருக்கும். எல்லாரும் ஒருவராலேயே செய்து விட முடியாது. இந்தந்த தொழில் இவங்க எக்ஸ்போர்ட் அப்படி வச்சிருக்காங்க. ஔவையார் ஒரு இடத்துல எழுதுறா, நான் அதியமானை புகழ்ந்து பாடுவது என்பது சாதாரண விஷயம். அதியமானினுடைய மகன் இருக்கிறானே, அவன் அதியனை காட்டிலும் ஆற்றலிலே மிக்கவன். பொகுட்டெழினின்னு பேர். அவன் ஆற்றல் எப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னான். தேர வச்சுட்டுதான். ஒரு நாளைக்கு 8 தேர் செய்யக்கூடிய தச்சன், எண் தேர் செய்யும் சிறுமாவையன், ஒரு நாளைக்கு 8 தேரின செய்யக்கூடிய ஒரு தச்சன், ஒரு மாதம் எல்லாம் முயன்று ஒரு தேரினது சக்கரத்தின் ஒரு ஆரத்தை செஞ்சான்னா அது எவ்வளவு உறுதியா இருக்கும். அது போல அதியமானது மகன் பொகுட்டெழி அப்படிப்பட்ட உறுதிக்கு உரியவன். தேர் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம்ன்றதுக்கு இந்த பாட்டை மேற்கோளா காட்டுவாங்க. ஆகவே மணித்தேர் கொடுஞ்சின்னு பேரு. கொடுஞ்சின்னு சொன்னாக்க அதுதான் தேர் முட்டுன்னு பேரு. தேரினுடைய நடுப்பகுதி பேலன்ஸ்டா இருக்கணும். இல்லைன்னா இழுத்து செல்லக்கூடிய குதிரைகளோ அல்லது காளைகளோ எடை பாரம் தாங்காமல் கழுத்து அழுத்தம் பெற்று நோவு பெறும். ஆகவே அதை ரொம்ப நுணுக்கமா செய்யும். ஆகவே நீங்க பார்த்திருக்கலாம், மாட்டு வண்டியில நீங்க போய் உட்காந்தீங்கன்னா சில வண்டியில பார்த்த உடனே ஏறி அமர்ந்த உடனே பாரம் சமமா பார்க்கும். இல்லை என்றால் என்ன சொல்லுவான் வண்டி ஓட்டுபவன், சார் கொஞ்சம் பின்னுக்கு போங்க, முன்பாரம் ஜாஸ்தி ஆயிட்டது, பின்னுக்கு போங்க. ஏனென்றால் அந்த பாரத்தினை புரிந்து கொள்ளாமல் அந்த நுகத்தடி வைக்கப்பட்டு விட்டதுன்னா மாடு தாங்காது. அதனால கொடுஞ்சியும் மெய்ப்புகு கவசமும், மெய்ப்புகு கவசம், மெய்னா உடம்பு, உடம்பினை பாதுகாப்பதற்கு உரியதாகிய கவசங்கள், ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஆர்மர், இதெல்லாம் இந்த வீதிகள்ல செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதாவது கவசங்கள் அது தோலினால் செய்யப்பட்டவை, உலோகங்களினால் செய்யப்பட்டவை, பின்னாடி வரப்போகிறது. மெய்ப்புகு கவசமும் வீழ்மணி தோட்டியும், தோட்டின்னு சொன்னாக்க ஒரு ஆயுதம், அங்குஷம்னு பேர். அதாவது மிகப்பெரிய அளவுல அழகான ஒப்பனையோடு செய்யப்பட்ட அங்குஷம். இது யானைகளை அடக்குவதற்கு கையாளுவதற்கு உரியதாகிய கருவி. ஆகவே வீழ்மணி தோட்டியும் அதழ் புனை அரணமும், அதழ் புனை அரணம்னாக்க தோலினால் செய்யப்பட்ட கைத்தளம். கைத்தளம்னா பல பேருக்கு புரியாது, இன்னைக்கு ஆங்கிலத்துல சொன்னா சட்டுன்னு புரிஞ்சிடும். கைத்தளம்னா ஹேண்ட் கிளவுஸ். அந்த காலத்துல தோல்ல எதுக்கு இந்த மாதிரி தளம் போட்டு கொண்டார்கள்னா 2 காரணம். வில் இயக்கக்கூடியவர்கள் உள்ளங்கையில கிளவுஸ் போட்டு இருக்காங்க. அந்த கிளவுஸ் எப்படி இருக்கும்னாக்க இந்த 4 விரலுக்கு கீழாக அமையப்பட்டு பாம மாத்திரம் உள்ளங்கைய மாத்திரம் தோல் கவர்ந்து மூடி. என்ன காரணம்னா நாண இழுக்கின்ற பொழுது வெறும் உள்ளங்கையில நான் இழுத்தா இந்த நான் இழுக்க முறுக்கேற்றப்பட்ட வில் நான் உள்ளங்கையில உரசியதுன்னா சில நேரங்கள் அறுத்துரும். ஆகவே என்ன செய்வார்கள், இந்த 4 விரல்களுக்கு கீழாக கவச்சம் போல உள்ளங்கைய முழுக்க கவர்க்கும். இதுக்கு பேரு அதழ் புனைன்னு பேர், அதாவது கைத்தளம்னு பேர். அடுத்தது அதழ் புனை அரணம். அப்புறம் அரியா யோகமும். அரியா யோகம் என்றால்
நோய்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு உரிய மருந்துகள். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், மேல சொன்னதெல்லாம் போர்க்களத்துக்கு உண்டான நிகழ்ச்சி தானே, இந்த பொருள்களுக்கு நடுவுல என்ன நோய்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மருந்துகள் இருக்கின்றன? உண்மை. என்ன காரணம்? போர்க்களத்துல கையாளப்படுதற்கூடிய மருந்துகளினது தன்மை வேறு, அன்றாட வாழ்க்கையில நாம கையாளக்கூடிய மருந்துகளினது தன்மை வேறு. நீங்க ஆச்சரியப்படுவீர்கள், இன்றைக்கும் டிஎஸ்ஆர்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அவர்கள் நிறைய நறுமண பொருள்களை எல்லாம் தயாரித்து விற்பவர்கள். கும்பகோணத்தை மையமாக கொண்டிருந்த ஒரு தொழிற்சாலை இப்ப சென்னைக்கு வந்துட்டது. சென்னையில தான் தொழிற்சாலை இருக்கு, ராமாவரம் பகுதியில் இருக்கு. இந்த சந்தன வில்லைகள், மட்டிப்பால் ஊதுவத்தி இப்படி தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் தென்னை மரக்குடி எண்ணெய்னு ஒரு எண்ணெயை தயாரிக்கும். யாருன்னா கேள்விப்பட்டிருக்கலாம். அடிப்பட்ட இடத்தினுக்கு பூசலாம், சுளுக்குனுக்கு பூசலாம், இரத்தக்கட்டுக்கு பூசலாம். இதனுடைய உண்மை பெயர் என்ன தெரியுமா? மருவி வந்த பெயர். தென்னை மரக்குடி எண்ணெய்னா தென்னைக்கும் மரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத பெயர். மூல பெயர் என்னன்னா தென்னவன் மரக்குடி எண்ணெய். தென்னவன்னா பாண்டியன். பாண்டியர்கள் போர்க்களத்துல இந்த எண்ணெயை காய்ச்சி பயன்படுத்தி இருக்கிறார்கள். போர்க்களத்துல வேல் காயம், வாழ்காயம், அம்புகள் தைத்த காயங்கள்லாம் பெற்று வீரர்கள் வருந்தி இருக்க இந்த எண்ணெயை தடவினால் இரவோடு இரவாக அந்த காயங்கள் எல்லாம் ஆறி பட்டு போகும் என்று அன்று கண்டறிந்திருக்கிறார். ஆகவே போர்க்களத்துல அடிபடுதல் என்பது தவிர்க்க முடியாது. நான் சொல்லக்கூடிய வந்ததுல இன்னொரு விஷயத்தை விட்டுட்டேன். அந்த அதழ் புனை அரளம் வில்லுக்கு உண்டானது மட்டும்தான் சொன்னேன். அடுத்தது வாழ்வீச்சுக்கு மணிக்கட்டிலிருந்து முழங்கை வரைக்கும் கிளவுஸ் போட்டு, ஏனென்றால் வாளின் நுனி பட்டுடக்கூடாது. மணிக்கட்டுல வாளின் நுனி பட்டா மணிக்கட்டு அருந்து விழுந்துடும், அப்புறம் வாழ் வீச முடியாது. ஆகவே அங்க வாளின் நுனி பட்டுவிடக் கூடாது என்று அந்த விரல்கள்ல வளையம் போல கோத்து மணிக்கட்டிலிருந்து தோலினால் செய்யப்பட்ட ஒரு கவசம் இந்த எல்போ வரைக்கும். இது வாழ் வீரர்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய கவசம். ஆகவே பண்டைய காலத்துல போர்க்களம் என்பது எந்த அளவினுக்கு நேர்மை உடையதாக இருந்ததோ அதே அளவினுக்கு பாதுகாப்போடு வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். ஆகவே அதழ் புனை அரணமும் இந்த பாதுகாப்போடு அவர்கள் ஆயுதங்களை பழகினாலும் அந்த போர்க்களங்களிலே ஏற்படக்கூடிய காயங்களுக்கு உடனுக்கு உடனாக தீர்ப்பதற்கும் நோயினது உபாதையிலிருந்து தப்புதற்கும் உரியதாகிய அரியாயோகம். அரியாயோகம்னா போர்க்களத்திலே பயன்படுத்தப்படக்கூடிய மருந்து. அது தனிப்பட்ட முறையில தயாரிக்கும். அது எல்லோராலும் பயன்படுத்த முடியாது, போர்க்களத்துக்கு மட்டும் உண்டான. நீங்க எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீர்கள், எத்தனை பேர் இதெல்லாம் அதை பார்த்திருப்பீர்கள்னு தெரியாது. இப்போ நாம இயல்பா வீட்டுல காய்கறி வெட்டுகின்ற பொழுதோ அல்லது பென்சில சீவுகின்ற பொழுதோ பிளேடாலோ கத்தியாலோ கொஞ்சம் கையில காயப்பட்டா என்ன பண்ணுவோம்? முதல்ல கையை உதறுவோம், கத்துவோம், கையை அலம்புவோம், அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரு பேண்டேடை போடுவோம். ஏன்னா நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்கு சௌகரியமா. இல்ல ஒரு ஈர துணியை வச்சு டைட்டா கட்டுவோம் ரத்தம் நிக்கிறதுக்கு. இதெல்லாம் இந்த கார்பெண்டர்ல வேலை செய்யறா இல்லையா, அவ பெரும்பாலும் உலோக கருவிகள் தான், உளி, சுத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அவர்கள் எங்காயிலும் உளியாலோ மற்ற அந்த கூர்மையான ஆயுதத்தால கையில காலில் எங்கன்னா அடிபட்டு கொண்டார்கள்னாக்க நம்ம மாதிரி எல்லாம் இந்த ஆயின்மெண்ட் இதெல்லாம் தடவ மாட்டாங்க. அங்க மரத்தினுக்கு மெருகூட்டுதற்கு பிரெஞ்சு பாலிஷ் இருக்கும். அத ஒரு துணியை கிழிச்சு துணியில துவச்சு
வெட்டுப்பட்ட காயத்து மேல அப்படியே வச்சுட்டு ஓட்டிக்கும். ஆனா அந்த படுகின்ற நேரத்துல அது தரக்கூடிய எரிச்சல் இருக்கு பாருங்க, நெருப்ப கொட்டின மாதிரி எரியும். இருந்தாலும் கன நேரம் அந்த எரிச்சல், அந்த ரத்தமானது நின்றுடும், அந்த துணி அப்படியே ஒட்டிக்கும் அந்த இடத்துல. முழுமையுமா அந்த தோல் சேர்ந்ததற்கு பிறகு மெல்ல படல் போல காஞ்சி கொண்டு கார்பெண்டருக்கு அதுதான் மருந்து. அவன் நம்ம மாதிரி டெட்டாலையோ அல்லது ஒரு பேண்டேடியோ எல்லாம் தேடிட்டு போக முடியாது. அவன் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய கேந்திரத்திலிருந்து இந்த மாதிரியான பொருள் எல்லாம் தேடிட்டு போக முடியாது. எல்லா இடங்கள்லயும் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் வேற. உடனுக்குடனா வைத்தியம். கார்பெண்டருக்கு பிரெஞ்சு பாலிஷ் மாதிரி பெஸ்ட் மருந்து கிடையாது. ஆகவே அந்தந்த தொழிலுக்கு ஏற்றாற் போல மருந்துகள் இருந்திருக்கின்றன. ஆகவேதான் அரியா யோகமும், அடுத்தது வளை தரு குழியமும். வளை தரு குழியம்னாக்க அந்த வாச உருண்டை. ஏனென்றால் இந்த தோல் கருவிகள், ஏனைய பிற ஆயுதங்கள், இவைகளினால் செய்யப்படக்கூடிய போர், இந்த போர்கள்ல நினங்களும் இரத்தமும் பட்டு இந்த ஆயுதங்களிடையே ஒரு விதமான புலால் நாற்றம் வீசிய வண்ணம். இந்த புலால் நாற்றத்தினை சகித்துக் கொள்வதற்காக என்ன செய்வார்கள்? சில வாசனாதி பொருள்களை அந்த வீரர்கள் கையாளுவார்கள். அதுதான் வளை தரு குழியம். அது குழியம்னு பேரு, வாசனை உருண்டைகள். நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப நாப்தலின் பால்ஸ் போடுறோம் இல்லையா, அந்துரண்டைன்னு பேரு. யோசிச்சு பாருங்க, நாப்தலின் பால்ஸுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம் தெரியுமா? கிராமங்கள்ல அந்துப்பூச்சி உருண்டைன்னு, இல்ல அந்துருண்டைன்னு, இல்ல ரசக்கற்பூரம்னு. இதெல்லாம் வாசனாதி பொருள். எதற்கு? நாம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்ல ஏதாகிலும் பூச்சிகள் வந்துடக்கூடாது. போர்க்களத்துல வீரர்கள் பயன்படுத்தின ஆயுதத்துல தோலாடை, அது ஒரு விதமான ஸ்டிங்க் கொடுக்கும். அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆர்மர் ஒண்ணும் வேண்டாம். பல பேர் இங்க இருசக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள், உங்க ஹெல்மெட் அது தலையில போடும்போது எத்தனை பேருக்கு எரிச்சல் இருக்கு, எத்தனை பேருக்கு அதனுடைய அதுல இருந்து வரக்கூடிய மனம் தாங்க முடியாததா இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அந்த ஹெல்மெட்டை போடுவோம். ஆனால் போர் வீரர்கள் அதிகாலையில போருக்கு தயாராகி மாலையில சூரியன் மறைகின்ற வரைக்கும் அந்த உடையோடைய தான் போர் செய்யணும். அப்ப அந்த உடைய அவனால தூய்மைப்படுத்திக்கலாம் முடியாது, மறுநாள் போருக்கு போயாகணும். அதனால அதை செப்பனிடலாமே ஒழிய அதை தூய்மையெல்லாம் படுத்த முடியாது. ஆகவே அந்த இடத்திலிருந்து துர்நாற்றங்கள் வீசக்கூடாது என்பதற்காக வளை தரு குழியம், வாசனை உருண்டைகள். இதுக்கு பேரு கட்டுக்குழியம்னு பேரு. கட்டுன்னா வாசனை. சரி, அப்புறம் குழியமும் வாழ் வெண்கவரியும். வாள்னா வெண்மையான பிரகாசமான, வெண்கவரி வெள்ள வெளியேர்னு இருக்கக்கூடிய கவரிமானினால் அதனது வால் முடியிலிருந்து செய்யப்பட்ட வீச்சுகள், கவரி வீச்சுகள். கவரியும் ஏனை படமும். படம்னு சொன்னா, ஏனம்னு சொன்னா பன்றின்னு அர்த்தம். காட்டு பன்றிக்கு ஏனம்னு பேர். காட்டு பன்றியினது முகத்தினை போன்று செய்யப்பட்டதாகிய கிடுகு. கிடுகுன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல, கையில வைத்திருக்கக்கூடிய கேடயம்னு பேர். அதுக்கு பேர் கிடுகுன்னு பேர். அந்த காட்டு பன்றியினது உருவத்துல தோலினாலோ உலோகத்தினாலோ செய்திருப்பார்கள். அதை கொண்டு தடுக்கின்ற பொழுது அதனுடைய முகப்புல வாளும் பாய முடியாது, வேலும் பாய முடியாது, அம்பும் பாயாது. ஆகவே எதிரிகளிடமிருந்து இந்த 3 ஆயுதங்களை தடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கிடுகு. ஆகவே யானை படம், படம்னா கிடுகு. கிடுகின் படமும் ஏனைய பிற விலங்குகளினது உருவங்களை அமைக்க பெற்ற கிடுகுகள். அந்த இந்த வாளோடு இருக்கக்கூடிய கேடயங்கள். படம், படமும்னா கேடயம். காணப்படமும் காட்டுல இருக்கக்கூடிய ஏனைய பிற விலங்குகளினது உருவங்களினால் அமைய பெற்றிருக்கக்கூடிய கிடுகுகள். அந்த கேடகங்களும் கால் ஊன்று கடிகையும். கால் ஊன்று கடிகைனாக்க காழால் பிணித்த கடகு.
கால்னாக்க தோலினால் பின்னப்பட்ட சில கேடகங்கள். ஆகவே கால் 3 கடிகையும் செம்பிற் செய்தனவும் செம்பு என்ற உலோகத்தினால் செய்த ஆயுதங்கள். கஞ்ச தொழிலவும், கஞ்சம்னா ஏனைய பிற உலோகங்கள், செம்பினால் செய்யப்பட்ட சில ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களுக்கு உண்டான பிடிகள், அதுபோல் பிற உலோகங்களினால் செய்யப்பட்ட ஆயுதங்கள். ஆகவே கஞ்ச தொழிலவும் வம்பின் முடினவும், வம்புன்னு சொன்னா புதிய நோக்கில் அமைய பெற்ற ஆயுதங்கள். வம்புன்னு சொன்னாக்க இந்த இடத்துல கயிறுகள்னு அர்த்தம், நாருன்னு அர்த்தம். ஆகவே வம்புன்ற சொல்லுக்கு 2 பொருள். ஆகவே இந்த வம்பு என்று சொல்லக்கூடிய கயிறுகளினால், வம்புன்ற சொல்லுக்கு கயிறுன்னு பொருள், கயிறுகளினால் பின்னப்பட்டிருக்கக்கூடிய பல பின்னுதற்கு உரிய ஆடைகளும் ஏனைய தொழில் சார்ந்த பொருள்களும். ஆகவே வம்பின் முடினவும் மாலையிற் புனையினவும், மாலைனா மலர்களால் கட்டப்பட்ட பல்வேறு விதமான அளவுகளிலும் பல்வேறு வண்ணங்களினால் கட்டப்பெற்ற மாலைகளும். புனையினவும் வேதின துப்பவும் கோடு கடை தொழிலும். அது வேதின துப்பவும்னா வாள்களை கொண்டு அறிய பெற்றவைகள் அர்த்தம். அதாவது ஈரும் கருவியால் பண்ணப்பட்ட, ஈர்ந்து ஒரு பலகையை 2ஆ பிளந்து, மூங்கில்களை 2ஆக பிளந்து, அந்த பிளவுபட்ட மூங்கில்களை கொண்டு செய்யப்பட்ட கலைப்பொருள்கள். அடுத்தது கோடு கடை தொழில். கோடுனா கொம்புகள், யானை தந்தம், பன்றி கொம்பு, மான் கொம்பு, அப்புறம் காளையினது கொம்பு. இந்த கொம்புகளினால் செய்யப்பட்ட கடைந்து எடுக்கப்பட்ட பல்வேறு சிற்பங்கள், பல்வேறு கலைப்பொருள்கள், இதை செய்பவர்கள். அடுத்தது புகையவும், அடுப்பிலே நெருப்பிட்டு அதன் மூலமாக நிறைய மணத்தை எழுப்புவதற்கு உண்டான புகை பொருள்கள் ஆகிய சாம்பிராணி, அகில் போன்றவைகளை தயாரிக்கக்கூடிய கடைகள். இவைகளினது துகள்களை தயாரிக்கக்கூடிய கடைகள். சாந்து, சந்தனம், கஸ்தூரி போன்ற மணப்பொருள்களை உழைத்து தயாரிக்கக்கூடிய கடைப்பகுதிகள். சாந்தவும் பூவிற்புனைனவும், மலர்களை கொண்டு விதவிதமான மாலைகள் புனையக்கூடிய அளவில். பூவில் புனையினவும் வகை தெரிவறியா வளந்தலை மயங்கிய, இத்தகு வளங்களை எல்லாம் ஒருங்கே பெற்று வகை தெரிவறியா வளந்தலை, என்னென்ன வகைகள் இருக்கின்றன என்பதை தெளிவா தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஏராளமான பொருள்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வீதியா, வளம் தலை மயங்கிய, காணுதற்கு வளப்பம் மிக்க இருக்கக்கூடிய. தலைமயங்கியன்னா வளத்தை தவிர வேறு ஏதும் இல்லையா. அப்படிப்பட்ட பொருள்கள் யாவும் செய்யப்படுவதற்கு உண்டான வீதியாக அது காட்சி அளித்தது. எப்படியா, அரசு விளை திருவின் அங்காடி வீதியும். இந்த அரசு விளைனாக்க அந்த மன்னர்களும் விரும்பி வருவதற்கு உரிய செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அங்காடி என்றால் நாட்பொழுதில் இருக்கக்கூடிய கடை வீதி. பகல் நேரத்துல இருந்தா அதுக்கு பேரு நாள் அங்காடின்னு பேரு, இரவு பொழுதுல இருந்தால் அதற்கு பேர் அல்லங்காடின்னு பேர். பொதுவா அங்காடின்னு சொன்னா கடை வீதி. இந்த இடத்துல டே மார்க்கெட். இந்த பகல் பொழுதுல இருக்கக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் செய்து விற்கக்கூடிய அரசு விளை திருவின் அங்காடி. அரச குடியில இருக்கக்கூடியவர்கள் கூட விரும்பி வந்து இங்கு உள்ள பொருள்களை கண்டு நுகர்ந்து வாங்குவதற்கு உரியதாகிய திருவின் அங்காடி, செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியது. வேடிக்கையா சொல்றது உண்டு. கோவை நகருக்கு போனீங்கன்னாக்க அந்த கோவை நகர்ல, அந்த பொள்ளாச்சியிலிருந்து கோவை நகருக்குள்ள வரும்போது ஒரு அழகான வீதி. அந்த வீதிக்கு பேரு ஒப்பனக்கார வீதின்னு பேர். கோவையினுடைய மிகப்பெரிய வாணிக தலங்கள்லாம் அந்த வீதியில வரும்.
நாளடைவில் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள், அந்த ஒப்பனக்கார வீதிய ஒப்புன்ற சொல்லு போயிட்டது. இன்றைக்கும் கோவையில போனீங்கன்னா பணக்கார வீதின்னு, உண்மையிலேயே செல்வ செழிப்பு நிரந்தரமாக தங்கி இருக்கக்கூடிய வீதி. அங்கு போனீங்கன்னா எல்லா பொருள்களையும் அந்த ஒரு வீதியிலேயே பார்த்து, ஒவ்வொரு கடையும் மிகப்பெரிய கடல் போல இருக்கு. ஆகவே எல்லோரும் அந்த மாலை நேரத்துல போனீங்கன்னா காலையில ஒரு 8:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் அந்த வீதி அவ்வளவு மக்கள் தொகையோட இருக்கும். சென்னையில பார்க்கிறோம் இல்லையா, டி நகர்ல இருக்கக்கூடிய ரங்கநாதன் வீதி, அது மாதிரிதான் எல்லா பொருள்களும் ஓரிடத்திலே ஒருங்கே கிடைக்கக்கூடியதினால் எல்லோரும் அங்கு வந்து குழுமிடுவார். ஆகவேதான் வகை தெரிவறியா வளந்தலை மயங்கிய அரசு விழை தரு திருவின் அங்காடி வீதியும். இந்த அங்காடி வீதியில முதல்ல வைரங்களை பற்றி சொல்ற. வைரங்கள் விற்கப்படுகின்றன. அதான் சொன்ன, இந்த பகுதியை நடத்த ஆரம்பிக்கும் போதே மிக நுணுக்கமான விளக்கத்தோடு இளங்கோவடிகள் எழுதுகிறார். இத கொஞ்சம் நிதானமா தான் பார்க்க முடியும். ஆகவே காக பாதமும் களங்கமும் விந்துவும் ஏகையும் நீங்கி இயல்பில் குன்றா நூலவர் நொடிந்த நுழை நுண் கோடி நால்வகை வருணத்து நலங்கேள் ஒளியவும் ஏகையும் மாலையும் இருளொடு துறந்த பாசார் மேனி பசுங்கதிர் ஒளியவும் பதும நீளமும். இந்த கற்களுக்கு உண்டான குறை இப்ப நமக்கெல்லாம் தெரியாது. ஒரு வைரத்தை வாங்கணும்னா வைரம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, பார்த்தா பூரண பிரதிபலிப்போட இருக்குன்றதோட தான் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வைரத்துல எது குறைவான வைரம், எது குறையற்ற வைரம். ஏனென்றால் வைரம் போன்று இருக்கக்கூடிய அந்த கற்கள் 5 கற்கள் தான் நம்ம மிகப்பெரிய அளவுல சிறந்த கற்களாக பார்க்கிறோம். வைரம், வைடூரியம், கோமேதகம், நீலம், மரகதம். இந்த கற்கள் தான் நமக்கு இதுக்கு ஆங்கிலத்துல சொல்லலாம் டைமண்ட் சொல்லலாம், சஃபயர் சொல்லலாம், எமரல்டு, இதெல்லாம் ஆங்கிலத்திலும் இருக்கு. இந்த கற்கள் தான் மிக உன்னதமான ரகத்தை சேர்ந்த கற்கள். இந்த கற்கள்ல சில கற்களினுடைய தன்மை ரொம்ப வெளிப்படையா தெரியாது. நாம எல்லா கற்களும் ஒன்று போல இருக்குன்னு நம்புகிறோம், இல்லை. இந்த கற்களினுடைய தன்மைகள் வேறுபடுவது போல இந்த கற்களை வெட்டி எடுக்கின்ற முறையிலும் வேறுபடும். உதாரணமா நீங்க மாணிக்கம்னு சொல்லக்கூடிய கல்லை பார்க்கின்ற பொழுது அந்த கல்லை வைரம் போல அறுக்க முடியாது. ஒன்று அதை பீட்டுன்னு சொல்லக்கூடிய உருண்டையா பண்ணலாம், இல்ல கமோஷான்னு சொல்லக்கூடிய அரைக்கோள் வடிவமா தான் அறுக்க முடியும். வைரத்தை அறுக்கிறது போல பட்டு தீட்ட முடியாது. தீட்டிங்கன்னா நொறுங்கி போகும் அந்த கல். நீளத்தை பட்ட தீட்டலாம், ஆனால் நீளத்தை வைர அளவுக்கு பட்ட தீட்ட முடியாது. ஏனென்றால் உலகத்திலேயே வைரத்தினுக்கு பட்டை தீட்டுபவர்கள் 2 நாட்டுல தான் ரொம்ப பெருமைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய பெல்ஜியம், அந்த நாட்டில தான் வைரத்தினுக்கு மிகப்பெரிய அளவுல பட்டை தீட்டுகிறார்கள். பெல்ஜியம் டைமண்ட்ஸ் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவார்கள். அதனால்தான் இன்றைக்கும் கிளாஸ் ஒர்க் எல்லாம் பெல்ஜியம் கிளாஸ்ன்னு ரொம்ப பெருமையா பேசுறோம். ஆன்ட்வெர்ப் நகரம் இங்க. அதே போல இந்திய நாட்டுல பார்த்தீர்கள் என்றால் இந்திய நாட்டுல வைரத்தை அறுக்கிறதுல 2 நகரங்கள் சிறந்தது. ஒன்று சூரத், மற்றொன்று ஆச்சரியப்படுவீர்கள் தமிழகம். ஏனென்றால் இப்ப வெளிநாட்டை காட்டிலும் நம்ம நாட்டுக்கு என்ன விசேஷம்னா இந்த வைரத்தை அறுக்கிறதெல்லாம் ஸ்கொயர்ல தான் அறுக்க முடியும், 2 மடங்காதான் அறுக்க முடியும். ஆன்ட்வெர்ப்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட 96 கட்டு தான் இருக்கும். 64 கட்ல இருந்து 96 கட்டு வரைக்கும் தான் கொண்டு போக முடியும் அவங்களால.
ஆனா நம்முடைய இந்திய பாரம்பரிய வைர அறுப்பு எப்படி இருக்குன்னா குறைந்தபட்சம் 124 கட்டிங் கூட கொடுக்க முடியும் ஒரு வைரத்துக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான கட்டிங் கொடுக்கிறோமோ அந்த அளவினுக்கு வைரத்தினது பிரகாசம் பூரணமா இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய வைரத்தினுடைய தகுதிகளை அளவீடு செய்தற்குன்னு தனியான கருவியே இருக்கு, மீட்டர்ஸ் இருக்கு. டைமண்டை மெஷர் பண்ற, டைமண்டினுடைய குவாலிட்டியை அசஸ் பண்ற மீட்டர்ஸ் இருக்கு. இதுக்குன்னு ஒரு பெரிய அளவுல இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் வச்சு பாக்குறாங்க. கலிபோர்னியால ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்னு இருக்கு. சர்வதேச தரத்தினுக்கு உண்டான மிகப்பெரிய பயிற்று நிறுவனம் இருக்கு. ஆனா நம்முடைய பழைய தொல் தமிழ் இலக்கியம் போற போக்குல இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு ஆச்சரியம். இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பங்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு உயர்ந்த நிலையில நாம பயன்படுத்தக்கூடிய ரத்தினங்களை பார்க்கிறோம் என்றால், இளங்கோவடிகள் பேசுறார் பாருங்க, காக்கபாதம். காக்கபாதம்னாக்க இந்த காக்கபாதம் இசை உறுப்புல இருக்கிறவர்கள் தெரிந்திருக்கலாம். எங்காகிலும் தாளத்தினை கணக்கிடக்கூடிய ஒரு கால அளவு காக்கபாதம். காக்கபாதம்னா 4 விரல் தான் இருக்கும் காக்காய்க்கு, பாத்தீங்கன்னா தெரியும். 4 மாத்திரை கொண்டதை காக்கபாதம்னு சொல்ற மரபு உண்டு இசை அளவுல. அதே போல இங்க காக்கபாதம்னா வைரத்தினுடைய உள்ளீட பார்த்தீர்கள் என்றால் அந்த 4 ரேகைகள் பிரிந்திருக்கும். அது குறை உள்ள வைரம், பொடிச்சு போயிடும் அந்த வைரம். அடுத்தது களங்கம். களங்கம்னா பிளாக் ஸ்பாட் இருக்கும். பிளாக் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய வைரத்தை வாங்கக்கூடாது. ஏனென்றால் வைரத்துல ஒளி ஊடுருவி பிரகாசிக்கும். அந்த வைரத்துக்குள்ள பிளாக் ஸ்பாட் இருந்ததுன்னா ஒளி பூரணமா பிரதிபலிக்காமல் பாதி தூரத்துலதான் பிரதிபலிப்ப ஆரம்பிக்கும். இப்ப அதனுடைய வேவ் லென்த் மாறும். அந்த வேவ் லென்த் மாறினா உடம்புக்கு ஊறு விளைவிக்கும். அதுதான் வைர தோஷம் பார்க்கறதுன்னு பேர். ஆகவே அடுத்தது களங்கமும். பிந்து என்றால் உள்ள வாட்டர் பபிள் இருக்கும், அது இருக்கக்கூடாது. இப்ப எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, எதெல்லாம் குறைன்னு சொன்னமோ இதெல்லாம் நல்ல வைரத்திற்கு தகுதின்னு எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப பிந்து இருக்கிறது நல்லதுன்னு சொன்ன. ஆகவே பிந்துவும் ஏகை அப்படின்னா பொறி பொறியா கிரைன்ஸ் ஃபார்மா இருக்கக்கூடாது வைரத்துக்கு. ஏகைன்னு பேர் அதுக்கு. அதாவது கிரைன்ஸ் உள்ள ஃபார்ம் ஆகக்கூடாது. கிரைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்ணா பின்னான்ற ரிஃப்ளெக்ஷன். இப்ப உடஞ்சி போன கண்ணாடின்னு வச்சுங்களேன், அதுல உங்க உருவம் பல்வேறு விதமான ஜிக்ஸாக்கா தெரியும். அதேதான் ஏகை இருக்கக்கூடாது. நீங்கி இவைகளெல்லாம் நீங்கின அளவுல இந்த 4 குற்றங்களும் வைரத்துக்கு இருக்கக்கூடாது. இந்த வைரங்களுக்கு குற்றங்கள் இருந்தால் அவைகள் தவறானவை. இயல்பில் குன்றா. அந்த வைரங்கள் தங்களுக்கு உரிய ஒளியிலிருந்து குன்றாமல் நூலவர் நொடிந்த, இந்த வைரத்தை ஆய்வு செய்தற்கு உரிய அறிஞர்களால் வகுக்கப்பட்ட நுழை நுண் கோடி 4 வகை வருணத்து நலங்கேள் ஒளியவும். 4 வகை வருணம். இந்த வைரத்திற்கு 4 விதமான ஒளிகள் பிரகாசம் உண்டு. இன்னைக்கெல்லாம் ஒரு வைரம் பேர் சொன்னா பல பேருக்கு தெரியாது இல்லையா? எத்தனை பேருக்கு வைரத்தினுடைய பழைய கம்பெனி பேர் ஒண்ணு தெரியும்? ப்ளூ ஜாகர்னு ஒரு வைரத்தினுடைய கம்பெனி பேர். இந்த 68க்கு அப்புறம் அந்த ப்ளூ ஜாகர் மார்க்கெட்ல கிடையாது. ஏனென்றால் ஆப்பிரிக்கால இருந்த அந்த மைன் க்ளோஸ் ஆயிட்டது. ப்ளூ ஜாகர் அதுதான் வைரத்தினது உன்னதமான ஒளியை சிந்தக்கூடிய கட்டிங்ஸ் இருக்கக்கூடிய வைரம் ப்ளூ ஜாகர். அதுல ஒளிப்பட்டா நீல நிறம் பிரகாசிக்கும். 4 வகை வருணத்துல முதல் வருணம் நீலம். அதுக்கப்புறம் வெண்மை பிரகாசிக்கும். இப்போ லேட்டஸ்டா என்ன நட்சத்திரா மாதிரி இருக்கக்கூடிய டைமண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா எல்லோ ரேஸ் வரும், அப்புறம் பிங்க் ரேஸ் வரும். பிங்க் ரேஸ் வர்றது வைரத்தினுடைய கடைக்கோடி வைரம். ஆகவே இந்த 4 வகை வருணத்தினுக்கு இந்த ஏன் வருணம்னாக்க இந்த 4 வகையில இருக்கக்கூடிய வைரம். இதை இன்னார்தான் அணிய வேண்டும்ன்ற மரபு இருக்கு.
இன்னென்ன ஒளியை சிந்தக்கூடிய வைரத்தை இன்னார் இன்னார் தான் அணிய வேண்டும், மாறி அணிந்தால் அது மிகப்பெரிய துன்பத்தினுக்கு வழிவகுக்கும்னு அன்றைக்கு வகுத்திருக்கிறார்கள். அது உண்மையா பொய்யாலும் ஆராய்ச்சி பண்றது கிடையாது. இன்றைக்கும் வைரம் வாங்கணும்னா தோஷம் பார்ப்போம் முதல் விஷயம். அதை விட ரொம்ப அழகான ஒரு விஷயம் பார்ப்போம். வாங்கின வைரத்தை கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுல கொண்டாந்து கல்லை வச்சிருப்போம். அந்த கல்லுனால ஏதாவது துன்பம் வரப்போகிறதுனா வெறுங்கல்லா வீட்டுல இருக்கும் போதே சில கஷ்டங்கள் தெரிஞ்சிடும் கண்ணுக்கு. உடனே அந்த வைரத்தை கொண்டு போய் கொடுத்துருவோம். இது ஆகாது. ஏனென்றால் வைரமும் நீலமும் ரொம்ப நுணுக்கமா பார்த்து வாங்கக்கூடியது. நீலக்கல்லையும் உங்க மனம் போன போக்குல எல்லாம் வாங்க முடியாது. பின்னாடி நீலக்கல்லை பத்தியும் படிப்போம். அதனால வைரத்தினுக்கு இத்தகு தகுதிகள் உண்டு. இன்று இதோட நிற்கட்டும், வைரத்தோட நிற்போம். ஏகையும் நீங்கி இயல்பில் குன்றா நூலவர் நொடித்த நுழை நுண்கோடி நால்வகை வருணத்து நலங்கேள் ஒளியவும், அது வரைக்கும் நிறுத்துவோம். அப்புறம் ஏகையும் மாலையும் இருளொடு தொடர்ந்த பாசார் மேனி பசுங்கதிர் ஒளியவும் பதும நீளமும், பதும நீல நிலத்துக்கு உண்டான விளக்கம் கொடுக்கிறார். அடுத்தது முதல்ல வைரத்தை சொன்னார். இப்ப இனிமே வர்றது நீலம், நீலக்கல்ல பத்தின விளக்கம். அது அடுத்த வகுப்பில் தொடருவோம். சரியா? கொஞ்சம் எப்படி வைர வியாபாரம் எல்லாம் பார்த்துட்டே போகலாம். தலைக்கோல் அறிவை பட்டம் பெற்ற உடனே அரசனே நிர்ணயிக்கிறான் இவளோடு ஒரு நாள் இருப்பதற்கு உரியதாகிய கூலின்னு. நிறைய விஷயங்களை தவறுதலா நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னு கேளுங்க. அன்றைக்கு சமூகத்துல கணிகையர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனத்தவர். அதனால காசு கொடுத்து அவர்களிடம் இன்பம் துய்த்தல் என்பது அன்றைக்கு சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கம். ஒன்று ஏற்கனவே சொல்லி இருக்கேன். நீங்க அந்த வகுப்புக்கு வராததுனால வந்த குழப்பம் ஒண்ணும் தப்பு இல்லை. எந்த ஒரு சமூகம் போரை முன்னிறுத்தி சமூக கட்டமைப்பை உருவாக்குகிறதோ அந்த சமூகத்துல கணிகையர்கள் என்பவர்களை தவிர்க்க முடியாது. சரியா? கணிகையர்னு சொன்னா காணம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி தரக்கூடியவர்கள். அது உடல் இன்பமாகட்டும், இசை இன்பமாகட்டும், நாட்டியமாகட்டும். இதுதான். நீங்கள் அந்த கணிகையோடு அவள் நடனத்தையோ பாட்டையோ இல்ல அவளோடு கூடி இருக்கக்கூடிய சுகத்தையோ எதை பெறுவதாக இருந்தாலும் ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போனோம்னா 1008 கழஞ்சு பொன் வைக்கணும். Are you having the physical pleasure or to listen only the music or to watch her dance, whatever it is? அவ வீட்டுக்கு போனா நீங்க அங்க உள்ள போய் என்ன பண்ண போறீங்கன்றதெல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது. கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணின ரேட் 1000 கழஞ்சு அவளுக்கு 8 கழஞ்சு டுவர்ட் டாக்ஸ். ஏன்னாக்க அன்னைக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கணிகையருக்கு உண்டு. அதனால அன்றைக்கு இருந்த சமூக கட்டமைப்பு அப்படி. சார் வேடிக்கை இதுல ஒண்ணு தவறு இல்லைன்ற என்ன, அன்றைக்கு இருந்த சமூக நோக்கில தவறு இல்லை. ஏன்னா அன்றைக்கு சங்க இலக்கியங்கள்ல தலைவனுக்கு 6 விதமான பிரிவுல பரத்தையர் பிரிவு சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு சின்ன மேற்கோள் சொல்றேன் பாருங்க. சிங்கப்பூர் அருகில் இருக்கக்கூடிய நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல எல்லா வீதிகளும் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா இருக்கும். ஆனா தமிழர்கள் இந்தியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சரகோன் வீதிக்கு போனா மட்டும் ரொம்ப ஷாபியா இருக்கும். தந்தையாக இருந்த லீ கிட்ட கேட்ட, லீக் வான் கிட்ட, அந்த இடத்த ஏன் சுத்தம் பண்ண கூடாதுன்னு. உடனே அவர் ரொம்ப சிரிச்சு கொண்டே சொன்னாராம், அந்த இடத்த சுத்தம் பண்ண இறங்கினேன்னாக்க இந்த இடம்லாம் பாழா போயிடும். அந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்புல இந்த பரத்தையர் பிரிவு கணிகையர் பிரிவுன்ற ஒரு பிரிவு இருந்ததினாலே ஏனைய பகுதியில இருந்த மகளிர் எல்லாம் பாதுகாப்போட வாழுதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சது. இது சமூகவியல்ல பார்க்கப்பட வேண்டிய சிக்கல் இது. அதனாலதான் அந்த ஒரு வார்ஃபேர் கல்ச்சர்ல இருந்த சொசைட்டிக்கு அப்புறம் வள்ளுவர் வர்றாரு. அவர் எழுதின திருக்குறள்ல வரைவின் மகளிர் தப்புன்னு எழுத முடியறது அவரால். அவருக்கு முன்னாடி இருந்த சமூகம் முழுவதும் இந்த பெண்களை விரும்பக்கூடிய போக பொருளாக கருதக்கூடிய பரத்தை இன்னும் கணிகை என்றும் 5 விதமான பரத்தையர் பேர் சொல்லியிருக்காங்க சார் சங்க இலக்கியத்துல. இற்பரத்தை, சேரி பரத்தை, காமக்கிழத்தி, காதல் பரத்தை, பின்முறை வந்த பெருங்குல கிழத்தின் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இத்துணை பெயர்களும் சமூகத்துல இருந்ததுன்னா இப்படிப்பட்டதாகிய ஒரு இனத்தை சமூகம்
சுவீகரித்து இருக்கிறது. ஏன்னா சமூகத்துல காமம் பற்றின வேட்கை காரணமாக ஆடவர்கள் தங்களுக்கு உண்டான ஒரு அவுட்லெட்டுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தப்போ அன்றைக்கு இருந்த சமூக கட்டமைப்பு அவ்வளவுதான். இப்ப சென்னை ஒண்ணும் வேண்டாம், இன்னைக்கு சென்னை போன்று பாம்பே போன்று இருக்கக்கூடிய நகரங்களை தப்பா எடுத்துக்க வேண்டாம். மகளிர் நிறைய பேர் இருக்கீங்க, இருந்தாலும் சமூக சிந்தனை தான். ரெட் லைட் ஏரியாஸ் இல்லையா? அதாவது ஆன்மீக நோக்கு, தனி மனித நோக்கு என்பது போல சமூக நோக்குன்னு ஒண்ணு இருக்கு எந்த ஒரு சமூகத்துக்கும். தனி மனித ஒழுக்கம் எல்லா சமூகத்திலும் இருந்து விட்டதுன்னா இதெல்லாம் நம்ம படிக்கவே வேண்டாம். ஆனால் தனி மனித ஒழுக்கங்களுக்கு அப்பாற்பட்டு நாம சமூக ஒழுக்கம்னு ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. சமூக கட்டுப்பாடுன்னு சிலவற்றை பார்க்க வேண்டியிருக்கு. சில தவறுகளை கொண்டுதான் சரியானவைகளை நாம் நிர்ணயம் செய்ய முடியும். ஆகவே தவறு செய்யறதுக்குன்னு சில இடத்தை விட்டுணும். இது நமக்கு உண்டான சோசியலாஜிக்கல் தியரி மட்டுமல்ல, எக்கனாமிக்ஸ் தியரியும் அதேதான். மால்தூஷியன் போன்றவர்கள் எல்லாம் பாப்புலேஷன் தியரியை பேசும்போது என்ன பேசினா, ஒரு சமூகத்துல மக்களினுடைய தொகை குறைய வேண்டும் என்று சொன்னால் வேற வழி இல்லை, பொழுதுபோக்கு அம்சங்களை நிறைய உருவாக்குங்க. அவர் முதல்ல சொன்ன பொழுதுபோக்கு அம்சம் எது தெரியுமா? ப்ராஸ்டிடியூஷன். இது சமூகவியலையும் பொருளாதார நோக்கிலும் பார்க்க வேண்டிய சமூக சிக்கல்கள். இது அன்றைக்கு அதெல்லாம் இருந்தது, சமூகத்துல ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான். அதனால அது நான் சரின்னு வாதம் பண்ணல, அன்றைய சூழல்ல அது இருந்தது, அவ்வளவுதான்.